ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் விவசாயி கந்தன். இந்த பாருங்கள், எல்லாமே அதாவது ஒரு 7 ஏக்கரா, நம்மளது ஒரு 5 ஏக்கரா தான். அதாவது குர்த்திக்குன்னுவாங்க. அவங்களுக்கு வருஷத்துக்கு எவ்வளோன்ட்டு காசு எல்லாருக்குமே கொடுத்துட்டு ஒரு 4 ஏக்கரா மொத்தம் ஒரு 9 ஏக்கரா விவசாயம் பண்ணுறேன். அந்த 9 ஏக்கராவுமே அதாவது கடலக்கொடி எடுத்துட்டு உதிரிட்டு, இது பாருங்கள், கடலக்கொடி நீங்களே செம ரவுண்ட் பண்ணி சுற்றுறது, அதாவது வைக்காபுரி சுற்றுவாங்க இல்லையா, அது போல் சுற்றிட்டு எடுத்து விரப்பு மேலே ஓரம் கட்டிட்டு கரெக்டாக 5ஆம் நேரத்தே க்ளீனாக உழுத மண் இந்த மாதிரி தூசி மாதிரி க்ளீனாக நல்லா பவுட்ராட்டம் மணல் மாதிரி உழுதணும். உழுது விட்டுட்டுமா மண் க்ளீனாக அந்த பதம் பட்டுடும். மண் அப்படியே மணல் மாதிரி ஆக்குவோம். எப்போவுமே மக்களை மண் எவ்வளோ விவசாயம் நம்ம பாதுகாத்து நல்லா க்ளீனாக உழுவுறோமோ, ஒரே புல்லு எதுவுமே இருக்கக்கூடாது. எப்போ நம்ம கலகா போடுறோமோ அப்போ இன்னொரு 2 சால் லோட்ரின்னுவாங்க, அது ஓட்டிட்டு டிராக்டரில் அதுக்கப்புறமா எப்போ நம்ம பருப்பு போட்டாலும் தண்ணி கட்டிட்டு லோட்டை வச்சுட்டு அந்த ஈரக்கோப்புலேயே அப்படியே போட்டு விட்டுறணும். போட்டு விட்டா கரெக்டாக 4 to 5ஆம் நேரத்து திரும்ப நம்ம தண்ணி கட்டினோமா ஒவ்வொரு பருப்பும் கூறு கட்டிடும். கூறு கட்டு 5ஆம் நேரத்து நம்ம தண்ணி கட்டினோமா 6, 7, 8, 9 9ஆம் நேரத்து மேலே வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். மேலே வர்றதுக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் க்ளீனாக 10ஆம் நேரத்து ஃபுல்லாக எல்லா கடலக்கா செடியுமே முளைச்சிடும். ஆனால் மண் இப்படி தான் இருக்கணும். எப்போவுமே மண் இப்படி இருந்தால் நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. சூப்பராக முளைச்சிடும். போடும்போது வீடியோவில் நானே லைவாக யூடியூப் மூலிமா காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். நன்றி, வணக்கம்.